பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க பயந்து போயிருக்கிறீங்க. சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குது. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதே நினைச்சு நீங்க பயந்து போயிருக்கிறீங்க. சில காரியங்கள் நிமித்தம் நீங்க இன்னைக்கு பயந்து போயிருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட பேச விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 34வது அதிகாரம் 4வது வசனம். Psalm chapter 34 verse 4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். I sought the Lord and he heard me and delivered me from all my fears. ஹல்லேலூயா. வேத வசனத்தின் மூலமாக இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்க விரும்புகிறார். அவரை தேடுகின்ற பொழுது, அவரிடத்துல நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது, அவர் எல்லாவற்றையும் கேட்டு நமக்கு அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுத்து, எந்த காரியத்தை குறித்து நம்ம பயந்து போயிருக்கிறோமோ அந்த பயத்தையும் நம்மளை விட்டு நீக்கி போடுவார் என்று வேத வசனம் மூலமாக கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதை குறித்து நீங்க பயந்து போயிருக்கிறீங்களோ அந்த காரியங்களை கர்த்தரிடத்துல தெரியப்படுத்துங்க. கர்த்தரை தேடுங்க. முதலாவது நீங்க காலையில எழுந்ததும் நீங்க கர்த்தரை தேடுங்க. அவரிடத்துல போய் நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. அவரை துதிங்க, ஆராதிங்க. அவரிடத்துல போய் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நீங்க கர்த்தரிடத்துல சொல்லி நீங்க ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கி போடுவார். எப்படி தெரியுமா? எந்த காரியங்களுக்காக சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அதற்கான தீர்வு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். கர்த்தர் அதுல உங்களுக்கு உதவி செய்வார். அதனால உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்போ நீங்க பயந்து போயிருக்க கூடாது. கர்த்தரை தேடுங்க, அவரிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா பயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். இந்த நாள்ல நீங்க பயந்து போய் இருக்கிறனால தான் சந்தோஷமே இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் கூட நீங்க பயந்து போறீங்க. கர்த்தரிடத்துல போய் பேசுங்க, கர்த்தரை தேடுங்க. அவரை நீங்க பார்க்கின்ற பொழுதே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நீங்க போகின்ற பொழுதே உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். அவரை தேடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயமும் நீங்கி போகும். சந்தோஷமாக வாழ முடியும். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, ஆண்டவரே, பிள்ளைங்க வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், அநேக அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஆண்டவரே, சந்தோஷமே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா பயத்தை நீங்க நீக்கி போடுங்க. சந்தோஷமும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. எல்லா பிரச்சனைகளையும் நீங்க நீக்கி போடுங்கப்பா. நீங்க கூட இருந்து ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாளைய தினத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்னு நினைச்சு நீங்க பயந்து போயிருக்கிறீங்க. எப்படி நம்முடைய வாழ்வாதாரம் மாறப்போகுதுன்னு நினைச்சு பயந்து போயிருக்கிறீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். அதனால சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேர்த்தியாக வழி நடத்துவார். God bless you. Have a blessed day.